இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காக ஐயா அவர்கள் வருகிறார். ஜீரோதாயா அப்படின்னு பேச வருகிறார். அருமை. ஐயா நீங்க கடவுள்னு நடுவில் சொல்லிட்டீங்க. என் சம்சாரத்தை ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். முருகனை பாருடி 2 பொண்டாட்டி, சிவனை பாருடி 2 பொண்டாட்டி, பெருமாளை பாருடி 2 பொண்டாட்டி, சூரியனுக்கு கூட 2 கீதன்றாங்க, விநாயகர் கூட சித்தி முத்தி 2 சின்ன வீட்டு கீதாங்கன்னு அவ என்கிட்ட சொல்றா. ரோபதியை பாரு 5 ஆம்பியான். 2வது பேச வருமா எனக்கு? அப்துல் கலாம் ஐயா கூட கல்யாணம் ஆகிஞ்சின்னு வச்சுக்கா, ராக்கெட் விட போறேன்னு சொன்னா முதல்ல ஜாக்கெட் வாங்கியான்னு இருப்பான் சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்கிறவங்களாம் ஜீரோ ஆக்கிடுறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பொம்பளைங்க கோயிலில் போய் என்ன வேண்டுதுங்க? கடவுளே நம்ம பையனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சா, கடவுளே நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா, எங்க வீட்டுக்காரனை நடக்க வச்சியா திருப்பதி அமிச்சு இந்த அம்மா பஸ்ஸில் போடுவாங்களாம். நடுவருக்கு மொட்டை அடிச்சு, ஏன் இந்த அம்மா மொட்டை அடிச்சா அழகு சீர் குறைஞ்சிருமா? எங்க வீட்டுக்காருக்கு 6 அடி வேலை குத்தி அப்ப இழுக்கவா இவரு ஜீரோ தானே? நடுவரையா இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கடைசியா என் வீட்டுக்காரர் அடிக்கிற சொல்ற வார்த்தை உங்க வீட்லயும் சொல்லி நீங்க 2 கல்யாணம் முடிச்சவங்க நீங்களும் சொல்லிப்பா என்ன சொல்லிருப்பாங்க? நானா இருக்க போய் உன் கூட குப்பை கட்டுவேன். நானா இருக்க தம்பி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா?
இன்னும் ஒரு வருஷம் சந்தோஷமா ஆயிடுச்சா ரொம்ப. அப்போ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசான நல்லா இருக்கும். இன்னும் போக போக தான் 25 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். இப்படி வந்து இவங்க சொல்கிறாங்களே துப்புரா செய்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறேன். நடுவர் அவர்களே நல்லா கேளுங்க. என் வீட்டுக்காரம்மா சாவியை கொடுக்க திறக்குது, நான் செல்லில் லைட்டை பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மாவால் திறக்க தெரியல, காமனர் குடும்பம்னு சொல்லி நான் திறந்தேன். அந்த அம்மா லைட்டு பிடிச்சிச்சு. கடைசியில் அந்த அம்மா என்ன சொல்லிச்சானா, இப்படி லைட்டை பிடிக்கணுங்கன்னு சொல்லிடுச்சுங்க. இப்படி லைட்டை பிடிச்சா என்ன செய்யலாம்? பூட்டை திறக்கலாம். கூட கேளுங்க. ஒண்ணு அதாவது நடுவர் அவர்களே, புருஷன் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? எங்க புருஷன் அப்படி இல்லைங்க. இப்போ உள்ள பெண்கள், இப்ப ஜெனரேஷன் உள்ளவங்க, புருஷன் அப்படின்னா சன்ரைஸுக்கு முன்னாடி காப்பி போட்டு புருஷனை எழுப்புனா அதுதான் புருஷன். எங்க வீட்டில் எங்க சம்சாரத்தை ஏன் சார் ஐயா ராஜா சார் பொண்டாட்டி டீ போட்டா தப்பா? நான் என் முன்னாடி ஒண்ணுமே கேட்கல, காப்பி டீனா சமையல் கட்டுண்ட என்னடா கேட்ட? இல்லைங்க மேடம், காப்பி டீ கொண்டு வரட்டுமான்னு கேட்டங்க மேடம். எப்படி போகுது பாரு நிலைமை. 20,000 குத்து ஃப்ரிட்ஜ், ஏதாவது டபுள் இது பாருங்க, டபுள் ஜன்னல் பீரோ வாங்கி கொடுத்தேன். 20,000 குத்து டபுள் ஜன்னல் பீரோ வாங்கி கொடுத்தேன். பீரோவில் என்ன தெரியுமா பண்ணா, அவளோட பட்டுப்படையெல்லாம் மேல் அடுக்கில் அடுக்கி வச்சுக்கணும். சாதா புடவை கட்டுறோம் பாரு, அதெல்லாம் 2வது அடுக்கில் வச்சுக்கணும். 3வது அடுக்கில் என் பொண்ணு அது ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிச்சு. 20,000 குத்து வாங்கி கொடுத்த மாதிரி நான் என் பேண்ட்டையும் வேஸ்ட்டையும் கட்சி அடுக்கில் வச்சுக்கிறான். என் பொண்ணு பீரோவை திறந்து என் பேண்ட்டை மெரிச்சு தான் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுக்குது. இந்த லட்சத்தில் தான் நாங்கள் எங்கே ஹீரோவா இருப்போம். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். பீரோவில் திறக்கும்போது பட்டு போட சடன்னு காலில் விழுவோம். அப்படி சந்தோஷப்படுக்கிறேன். பொண்டாட்டி தான் காலில் விழுவல, புடைவனாச்சும் கீழே காலில் விழுவுதேன்னு நினச்சிக்கிடுவேன். ஒரு நாள் நைட்டு திடீர் 12 மணிக்கு வந்துச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா. என்னம்மா 12 மணிக்கு மேக்கப் போடுதானே? இல்லை, செல்லில் வந்து பேசலாக வச்சுட்டேன். ஏற்கனவே மேக்கப் போட்டு தான் பேசலாக வச்சிருக்க போலுக்கோ. செல்லில் பேசலாக வச்சுட்டேன். அதனால அந்நேரம் நான் பேசலாக போட்டாதான். இப்படி நைட்டு 12 மணிக்கெல்லாம் கொடுமைப்படுத்தினா ஆண்கள் ஜீரோவா கீரோவா நடுவில். ஆகவே அது ஒன்றும் இல்லைங்க சார். ராஜா சார் நீங்களே கேளுங்க. நாம பைக் வச்சுக்கிறோம்ல, பெரிய பைக்கு நீங்க தான் பாருங்க. யூடியூப்ல ஜீரோ ஆகுறீங்க, இங்க வந்தா ஹீரோ ஆகுறீங்க. ஹீரோண்டா வச்சுக்கிறல 6 மாசத்துல கண்டமாயி லூஸ் ஆகி பாட்டு பேசுறாங்க. மெக்கானிக் ஷாப் போயிடுது. லேடிஸ் வச்சுக்கிறாங்களா ஸ்கூட்டி, 6 வருஷம் ஆனாலும் புதுசா பத்திரமா போட்டு வண்டி மாதிரியே வச்சுக்கிதுங்க. ஏன் சொல்லுங்க? பொண்டாட்டி ஓதிக்க முடியல, கோவத்துல வண்டி வச்சு கிடக்குறோம் தலையேத்தானே. நடுவர்களே, இதெல்லாம் வண்டி ஓதிப்பா ஆசை ஆத்துக்காரன் ஓதிக்குதுங்க. ஜீரோவா தான் இருக்கிறோம். நேரம் காரணமாக ஒண்ணு அம்மா ரசம் வச்சா நம்ம வீட்டில் மைனி எப்படி வைக்கும்? தனி பாத்திரத்தில் வைக்கும். பருப்பு வச்சா தனி பாத்திரத்தை வைக்கும். சாம்பார் வச்சா. ஆனால் என் வீட்டுக்காரம்மா மட்டும் இப்போ கேஸ் சிக்கனை பண்ணதுக்காண்டி ஒரே பாத்திரத்தில் 3 வச்சுச்சுங்க. பருப்பு கேட்டேன், அப்படியே கலக்காமல் கொண்டு வச்சா. சாப்பிட்டேன். அடுத்து சாம்பார்னே ஒரு கலக்கணும் சாம்பார். ரசத்துக்கு கொஞ்ச நேரம் பொருங்குமாமான்னா அப்படியே தெளிஞ்சிச்சிங்க. அதில் எடுத்து ஊற்றுனா பாருங்க ரசம். ஏன்னா கேஸ் சிக்கனத்துக்கு என் வீட்டுக்காரி உதாரணம். கடைசியாக ஒன்று சொல்லி எப்படி சார் உங்க சம்சாரம் எதிர்கோ உட்காந்துக்கிறோம் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு தைரியமா? எனக்குலாம் உதருமே ஒன்றும் இல்லை. நான் இவ்வளோ தூரம் நெஞ்ச நிமித்தி இருக்கிறவன் வீட்டுக்குள்ளே போகும்போது இப்படி கையை கட்டிக்கிட்டே போயிடுவேன். ஒரே வார்த்தை, மன்னிச்சிடுமா 10 காலில் விழுந்துருவோம். சரிம்மா இவ்வளோ தூரம் பேசுகிறோம்ல, வீட்டில் போய் மிதிப்பா. அன்னைக்கு நைட்டு பாருங்க நடுவர் அவர்களே, நைட்டு நிலவை பார்த்து வானம் சொன்னதுன்னு அவள் பாட்டு பிடிச்சிட்டா. உன் முகம் நிலவு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நைட்டு இடத்துல அவள் மூஞ்சில் மீச்சிட்டேன். கடைசியில் என்ன மாமாண்ணா, நீ தானம்மா சொன்ன எனக்கு ரொம்ப நாள் ஆசை நிலாவில் மிதிக்கணும்னு, அதாம உன் மூஞ்சி மேலே மிதிச்சேன்னு. இப்படிலாம் நான் கொடுமைப்பட்டுக்கிட்டு ஒண்ணு ஜீரோவா கிரவன் முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது மாவீரன் அலெக்சாண்டர் தெரியும், எத்தா பெரிய போர் வீரன். ஒன்றை சொல்லி முடிச்சிருந்தேன் நடுவரில். பெரிய வீரன் அவர் சொன்னாரா, நான் இறந்த பிறகு சவப்பெட்டியை கொண்டு போனோம், என்னை தூக்குறவங்க பெரிய மருத்துவர் தூக்கிட்டு போனோம். 2வது நான் சம்பாதிச்ச துட்டப்புள்ளா ரோடு வழியாக கொண்டு போனோம். 3வது என் கையை விரிச்சு வச்சுட்டு போனார். ரைட் கேட்காரு படைத்தளபதி, என்னன்னு கேட்காரு. ஒன்றும் இல்லை, என் உயிரை உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர் உயிரை எந்த மருத்துவம் காப்பாற்ற முடியல. 1. 2வது நான் சம்பாதிச்ச பணம் சுடுகாட்டை தவிர அது போகலை. 3வது நான் ஒன்றுமே கொண்டு போகலடா. அப்படி இருந்த ஆளு
ஒண்ணுமே கொண்டு போகல. அதனால இதே மாதிரி விழாவிற்கு ஐயா மாதிரி அம்மா மாதிரியும் கொடுத்து உதவுங்க. கொடுத்து உதவலையா தயவு செய்து என்ன பண்ணுங்க, உடல்நிலை பண்ணுங்க. ஒண்ணுமே செய்யாட்டாலும் இப்படி நல்லது பண்றவங்கள அது புறம் பேசாம இருங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்ததற்கு விடைபெறி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது. நடுவரே, பொம்பளை ஆம்பளையா பிறந்து புட்டா பொம்பளைய நினைக்க கூடாது. ஓய், நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களே. ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ இதுவாக பேசுகிறாருன்னா உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நிறைய கருத்துலாம் சொன்னார். ஒன்றுமே இல்லைங்க, நம்மலாம் வந்து படிக்க சொல்ல வாத்தியார்கிட்ட சொல்லுவோம், என் பையனை எங்கே வேணாலும் அடி, கண்ணை மட்டும் விட்டுடு, என் பையனுக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி விடுவான் அந்த காலத்தில். அதானே சார் சொல்லுவான், என் பையனை எங்கே வேணாலும் அடி, கண்ணை மட்டும் விட்டுட்டு படிப்பு தான் முக்கியம்னு. இன்னைக்கு வாத்தியாரை கொம்பத்தவங்க பையன் கேட்குறான், ஏ வாத்தியாரா அச்சிடுவானியா அச்சு பாரு, சாயங்காலம் சன் நியூஸில் வந்துமா மாணவனை அடித்து ஆசிரியர் கைது. இந்த லட்சணத்தில் இருந்தால் எங்கேருந்து அது ஹீரோவாக இருக்கும்? ஹீரோவாக தானே இருக்கும். நான் பாடம் நடத்திங்கன்னா அந்த மணி அடிச்சுட்டாங்க, உடனே டிஆர் வசனம் பேசினேன், அடித்தது மணி முடிந்தது பணி, என்ன பையன் விட்டது சனின்றான். 5 மார்க் எடுத்துட்டு சிரிக்கிறிய வெக்கமா இல்லையானா? ஒன்றுமே ஏதாவது 5 மார்க் கொட்டி உனக்கு வெக்கமா இல்லையான்றான். இப்படியெல்லாம் இருக்கிற பசங்க ஹீரோவா இல்லை, ஹீரோவா தான் கெட்டு குச்சராக போதே.